லேசியான ஒரு பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருந்தபடியே இப்போ யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பற்றி ஐடியாலஜி இல்லாமல் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நான் மோர் தென் 3+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கிட்டையும் இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்டையும் வீட்டில் இருந்தபடியே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு லேசியான பிஸ்னஸ் மாடல். இது எப்படி லேசி அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்ன ஃப்ரீ டைம்ஸ், என்னென்ன ஒரு விஷயம்லாம் டிஃபர் ஆகுது நம்மளோட நார்மல் ஜாப்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்படின்றத நம்ம டிஃப்ரென்சேஷனோட பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன விஷயத்த பண்ண போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் மாடலில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா லேசியஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ் மாடல். அப்படின்றது ஏன் லேசியஸ்ட் அப்படின்றத டீட்டெயிலான வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல். இது வந்து ஒரு லேசியான பிஸ்னஸ் மாடல் ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம். அது பார்த்தாமல் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல அப்படின்றத நான் டிஃப்ரென்சியேஷனோட சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்கில்லுக்கு இன் எக்ஸ்சேஞ்சாக உங்களுக்கு மணி தர போகிறாங்க. இதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இது நம்ம டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னோட சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது வெப்சைட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து 20,000 30,000 தருவாங்க இந்தியன் கிளைண்ட்ஸ். யூஎஸ் கிளைண்ட்ஸ் 60,000 70,000 தருவாங்க யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இருக்க ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ், ஏன் வந்து இது நான் லேசியஸ்டான பிஸ்னஸ் ஜர்னி அப்படின்றத நான் சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு லேசியான விஷயத்தை எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, ஒரு 9 to 5 ஜாபுக்கும் ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாபுக்கும் ஒரு சின்ன 2 கேட்டகரி இருக்குது. அந்த 2 கேட்டகரியை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஃப்ரீலான்சிங் கேட்டகரி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மணி வைஸ் அப்படின்னு சூஸ் பண்ணால் மணி ஜென்ரேட் பண்ண முடியுதா பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh ஜென்ரேட் பண்ண முடியும் பெர் மந்த்துக்கு. அது பாசிபிள். ஏன்னா நம்ம ஒரு யூஎஸ் கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தாலே எனக்கு 70,000 80,000 rupees தருவாங்க. ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தாலே கோடிங் லாஜிக் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணி தந்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நிறைய ஸ்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட், நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை தான் நான் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரீலான்சிங் மெத்தடில். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுறதை நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம மணி ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நான் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போதும் சரி, அந்த கிளைண்ட்டுக்கு நான் வந்து 7,000 rupeesக்கு பண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வெப்சைட். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல், அடுத்தது வந்து ஈவெண்ட் மேனேஜர் வெப்சைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளைண்டிங். அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இந்த 15 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 20,000 rupees வரைக்கும் கொடுத்தாங்க ஒரு வெப்சைட்டுக்கு. அது வந்து பாசிபிளாக இருந்துச்சு. இது வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு சைமல்டேனியஸாக ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கிளைண்ட் கிடைச்சாங்க. ஸோ ஒரு கிளைண்ட் கூட நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டுக்கு 60,000 to 70,000 rupees. ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்தோட இன்னொரு வெப்சைட் 2-3 வெப்சைட்டாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ஆவரேஜாக 1 lakh மேலே அபோவாக தாண்டி என்னால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சு யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடிஞ்சு. இப்போ இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லில் நம்ம வந்து மணி வைஸ் கேட்டகரி பார்த்தா மோர் தென் 1 lakh ஏர்ன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் சைமல்டேனியஸாக 2-3 ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணி 9 to ஜாப்குள்ளே வரும். ஸோ இது வந்து நான் ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஈவென்ச்சுவலி இது வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்தால் கூட உங்களை ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுவீங்க. நான் வந்து மோஸ்ட்டாக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் இதை பண்ணி அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆனேன் இந்த கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் இதில் ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட டைம் டியூரேஷன் இது எப்படி கிளாஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும். அந்த பெரிய ப்ராசஸில் ஒரு சின்ன செக்டார் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த செக்டார் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. மிச்ச செக்டார்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது ஆஸ் அ பிகினராக. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைமல்டேனியஸாக ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தருவோம். அதே மாதிரி சைமல்டேனியஸாக இன்னொரு ப்ராஜெக்ட்டும் நம்மளால் எடுக்க முடியும் ஃப்ரீலான்சிங்கில். பட் ஆனால் நம்ம 9 to 5 ஒர்க்கில் இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்டோட தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு டைம் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அதுவும் பார்த்தாமல் அவங்க அலோவும் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரீலான்சிங்கில். ஸோ இது வந்து ஒரு நம்பர் 1 அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைம். இந்த ஃபேமிலி டைம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் நம்மளோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டைம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைமில் நம்ம ஃப்ரீலான்சர்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும். நம்ம டிசைட் பண்ணுற டைம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு கோடிங் லான்ச்சும் இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுக்க போகுதுன்னா, ஒரு சாதா ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக இருக்குன்னா மினிமம் ஒரு 3 to 4 hours மேக்ஸிமம் முடிச்சலாம். அப்படி இல்லாட்டி 1 day போகலாம் எக்ஸ்ட்ரீமாக. அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்டோர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட் பி நம்மளுக்கு வந்து ஒரு 2 to 3 days எடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் டைம் டியூரேஷன் ஆகும். அதுக்கு மேலே நம்ம சூஸ் பண்ணுற டைம் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் வேலை செஞ்சுக்கலாம், 3 மணி நேரம் வேலை செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், யாரும் கேட்க போகிறதில்ல. பட் ஆனால் அங்கே அப்படி கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 8 hours இன்சைடு இருந்து தான் ஆகணும் ஆஃபீஸில்.
மைட் பி நம்ம ஒர்க் கொடுத்து தான் இருப்பாங்க, அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலி டைம் வந்து இந்த டைமில் நம்ம மீதி இருக்க டைம் எல்லாமே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய ஈவென்ச்சுவலி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லேர்னிங் ப்ராசஸ்லாம் அப்புறம் வரேன். ஃபேமிலி டைம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இந்த ஃப்ரீலான்சிங். இது வந்து ஒரு செகண்ட் ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங். ஏன் இந்த டிசிஷன் மேக்கிங் சொல்கிறேன்னா, நம்ம இதை இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணுற வைக்கிறதுல இந்த இடத்துல ப்ரையாரிட்டி வைஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஃப்ரீலான்சிங்கில். நீங்கள் மற்ற சைட்டில் விச் இஸ் 9 to 5 ஜாபாக இருந்தாலும் சரி, பார்ட் டைம் ஜாபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தில் நம்ம டிசிஷன் மேக்கிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து டிசிஷன் மேக்கிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்மளுக்கு டிசிஷன் மேக் பண்ணுற டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற டைம் தான் நிறையா இருக்க போது, நம்ம சூஸ் பண்ணுற டைம்ஸ் தான் நிறையா இருக்க போகுது. அப்படின்ற போது நம்மளுக்கிட்ட நம்ம இன் ஹேண்ட் கண்ட்ரோலும் நம்ம அதிகமாகவே வச்சுருப்போம் இந்த ஒரு ஃப்ரீலான்சிங்குள்ளே. 9 to 5 ஜாப் வந்து ஒர்ஸ்ட்டுன்னு சொல்ல வரல. நிறைய நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஃபுல்லாக 8 hours இன் கம்பெனிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸில். பட் ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் நிறைய ஃப்ரீ டைம்ஸ் விடுறாங்க, ஐடி கம்பெனிஸ் ஃப்ரீ டைம்ஸ் விடுறாங்க. பட் ஃப்ரீலான்சிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ணுற டைம் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது நம்மளுக்கு. எல்லா கம்பெனியும் நீங்கள் வந்து கம்பெனி போகக்கூடாது, ஃப்ரீலான்சிங் தான் வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நானே பர்சனலாக ஐடி கம்பெனியில் இருந்துக்கிட்டு நான் காலேஜ் 3rd year படிக்கும் போதே நான் வந்து ஃப்ரீலான்சிங்கில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விச் இஸ் அரௌண்ட் 40,000 rupees per month ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும்போதே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36,000 நான் வந்து சேலரிக்கு தான் போனேன். அப்படி இருந்துமே நான் வந்து மோர் தென் ஒரு 6 months நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் டியூரேஷன் மேனேஜ் பண்ண முடியல, நிறைய கிளைண்ட்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியுது, அதிகமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரீலான்சிங்கில். ஸோ அந்த டைமில் தான் நான் ஓகே நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டு இதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் ரிலீவ் ஆகிட்டு வந்தேன். பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் எடுத்து காட்டுறாங்க தவிர இது நான் வேணாம்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஸோ 9 to 5 ஜாப்ஸ் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பட் ஈவென்ச்சுவலி அட்வான்டேஜஸை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து லேர்னிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலையும் இருக்கும். 9 to 5 ஜாப்னு சொல்ல வரும்ல, ஒரு கம்பெனிலையும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்கில் இருக்கும். பட் ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும் கம்பேர்ட் டு தி 9 to 5. அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டில் இருக்க நாலேஜை டெவலப் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொலம்பியா கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, இங்கேருந்து லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான். இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது எனக்கு டைம் டியூரேஷன் நிறையா இருந்துச்சு, அதே சமயத்தில் லேர்னிங் ப்ராசஸும் நிறையா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்னால் நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கான சான்சஸும் கிடச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும், அது பாசிபிளாகவும் இருக்குது. நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயேஷனும் முடியும். எப்படி அது தெரியலாமல் இருந்துச்சுன்னா நான் அது எண்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை லேர்ன் பண்ணி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக லேர்ன் பண்ணலாம். அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எப்படி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும், எப்படி கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக கோர்ஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியாச்சு. யூடியூப்லேருந்து 2nd batch, 3rd batch, 4th batch ட்ரெயின் ஆச்சு. இப்போ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் பண்ணுறதுனால நாங்கள் வந்து கோர்ஸை பார்ட் பை பார்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதில் டீச் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம கிளைண்ட் அக்வசிஷன் பண்ணுறது சொல்லி தருவோம். ஸோ கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு நம்ம கோர்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு அவங்க கிரியேட் பண்ண நோ கோட் வெப்சைட்ஸை நீங்கள் டிசைன்ஸை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ், அவங்களோட கிளைண்ட்டுக்காக கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ எந்த நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் சரி, அந்த ஸ்கில்லுக்கு ஒரு கிளைண்ட் அக்வசிஷன் பண்ண தெரியலன்னா அந்த ஸ்கில் வந்து 0 knowledge தான் சொல்ல முடியும். நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருங்க, வீடியோ எடிட்டிங் இருங்க, இல்லை வெப்சைட் டெவலப்பராக இருங்க, யாராக வேணால் நீங்கள் இருந்தாலும் கிளைண்ட் அக்வயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரியலனா அந்த ஸ்கில்லுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா கிராஃப் வைஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தா கூட ஒரு ஸ்கில் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் வச்சு எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஸ்கில் எவ்வளோ வேல்யூபிளான ஸ்கில்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ மணி பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே. ஸோ அதுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காமனான ஸ்கில்ஸாக இருக்கக்கூடாது, காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் டிசைனிங் எடுத்தாலும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ரெண்டுத்துக்குமே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருந்தோ காம்படிஷன் கம்மியாக இருக்க ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இத்தனை வருஷமாக சர்வே பண்ணிட்டு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. ஸோ நீங்களும் அதை லேர்ன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு இது நம்மளுக்கு லாஸ்ட் வருது ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். சப்போஸ் அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு 9 to 5 ஜாப்னு வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு டைமில் நம்மளுக்கு ஒரு பிரேக் எடுக்கணும்னு தோணுது. அந்த பிரேக்கில் வந்து நம்மளால் அந்த டைமில் எடுக்க முடியாத சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா நம்மளால் வந்து ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆகிருப்போம், இல்லாட்டி வந்து ஒரு ஹெக்டிக்கான டைம் போயிருக்கலாம், ப்ரொடக்ஷன் டைம் போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டைம்லலாம் நம்மளால் நகரவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சான்சஸ்லாம் டைம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நானும் அந்த டைம்லாம் இருந்திருக்கேன். அந்த மாதிரி டைம்லாம் நிறைய பக்ஸ்லாம் அந்த டைமில் நம்ம ரிலீவ் ஆகணும்னு நினச்சா கூட முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் அப்படி இல்லை, நம்மளால் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகணும்னு நினச்சா கூட நம்மளால் ரிலீவ் ஆகிக்க முடியும். ஈவென்ச்சுவலி கிளைண்ட் கிட்ட ஒரு நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா என்னோட கிளைண்ட்டு
யூஎஸ்ல இருக்க எல்லா கிளைண்ட்ஸும் நான் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் மெசேஜ் போடுவேன். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 3 டேஸ் பிரேக் வேணுமா 2 டேஸ் பிரேக் வேணுமான்னு கேட்டால் நான் வந்து பிரேக் எடுத்துப்பேன். நம்மள்கிட்ட ஒரு ஃபுல் கண்ட்ரோல் பிரேக் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நிறைய ஃப்ரீ டைம் லேர்ன் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நிறைய ஒரு கேப் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கனால எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு லேசியஸ்டான பிஸ்னஸ் ஜர்னி சொல்கிறதுக்கு காரணம்னா இதில் வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு நாலேஜ் மட்டும்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணுறது மட்டும் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் நம்மளுக்கு அகெயின் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே இருக்காது. நீங்கள் அந்த ஸ்கில்லை வச்சே நிறைய ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு லேசியஸ்டான பிஸ்னஸ் ஜர்னி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி நான் அந்த கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறேன், எப்படி நான் யூஎஸ் கிளைண்ட்ஸில் அக்வயர் பண்ணுற டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக தெரியுமா அதை நான் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.